வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சொல்லு, என்ன பண்றீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்கிறேன். முன்னாடி வந்து ஒரு ரைட்டராக வேலை பார்த்தேன். இப்போ தற்காலமாக ஒரு லோடு மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட்டரா வேலை பார்த்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தோம். நாங்கள் எங்களுக்கு எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு நட்பாக தான் பழகிட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு அந்நியம் ஒரு இதாக தான் அந்நியதமாக தான் பழகிட்டு இருந்த நேரத்தில் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமனங்கள் எல்லாம் சேர்ந்து லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏத்தி அந்த பெரிய ஓட்டி போய் வந்து என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். கிள போல்டுங்களா? ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டோம் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டு 6ஆம் மாசம் எனக்கு இது சரியா பண்ணல. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கத்தி தூக்குடா ராஜா. சொன்னா கல்யா. சின்ன புள்ளத்தனமா சின்ன புள்ளைய சிக்கிட்டே சாவி. எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். நான் அடிச்சா நீ செத்துடுவ. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஏன்டா சிரிக்கிறேன்? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? என் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்தேன் மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூப்பிட்டு உன் வீட்டுக்கு வந்தானா? என்ன பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் செல்லத்தாயி. இதான கரெக்ட். இப்போ வாங்கனே வீட்டுக்குள்ள நுழையறப்ப என்ன சொல்லிட்டு வந்த? பணியன் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? உன் பொண்டாட்டி கூட இருந்தியா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா வந்து வாடுறா. அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? இல்ல அண்ணன் பையன் அண்ணி அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்படியே அப்படி பிடிச்சு உக்குன்னு குத்த தெரியுது. ஏன் அப்படி ஸ்டெடியா பேசாண்டா? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? வர வைக்கிறதுக்கு தான் என்ன வர வச்சியா? வர வைக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் தெரியணும்ல. மூடி மறைச்செல்லாம் வாழ முடியாதுல நீ. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நான் இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இங்க 4 பேர்னா எத்தனை பேருமா? இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. உங்ககிட்ட இருந்து நான் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு வரல. நான் புரிஞ்சுதா? என் கஷ்டத்தை தான் நீ தின்னு இருக்க. ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற? எது? அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ஏமாத்த மாட்டேன் மேடம். ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களால தாங்கிக்க முடியுமா? முடியாது மேடம். அப்புறம் எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிடிக்காம இருக்கான். அது எப்படி நான் நம்புறது? சொல்வது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவில் போய் நம்ப முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ நிறைய போறான்டா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. டோட்டலா சொன்னானா?
ஏய் ஷாலுமா எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்டு